மே 1 2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாத முழு நிலவு நாளில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான ஆன்மீக திருவிழா தான் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது. யமதர்மனோட கணக்கு பிள்ளையான சித்திரகுப்தனை வழிபாடு செய்து இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்து பாவ புண்ணிய கணக்குகளை சரி பார்த்து பாவங்களை போக்கி தீய கர்மாக்களை போக்கி நல்ல வாழ்வு வளம் பெற நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தாங்க கள்ளழகர், மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார். அதே போல் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதுக்கு ஏற்ற முக்கியமான மாதம் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் வரும்பொழுது நம்மளுடைய தெரியாமல் செய்த பாவங்கள், நம்மளுடைய கர்மாக்கள் போகும் அப்படின்னு நம்பப்படுது. சித்திரகுப்தர் தோன்றிய இந்த முக்கியமான தினத்தில் அவரை நம்ம வழிபாடு செய்து அவருக்கு பிடித்தமான எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் செய்து அவருக்கு நிவேதனம் செய்து நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நமக்கு நம்மளோட பாவ மூட்டைகள்லாம் தூக்கி எறியப்பட்டு நமக்கு நல்ல ஒரு கர்மாக்கள்லாம் குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த நாளில் நம்ம கிரிவலம் வர்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த மாதத்தில் முடியாமல் இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போகிறது நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஆண்டு முழுவதும் நமக்கு கிரிவலம் போன பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உச்சத்திலும் சந்திரன் முழுமையாக இருப்பதால் மிக முக்கியமான நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுது. இந்த நாளில் நம்ம காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஆலயத்திற்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடை செய்கிறதுனால நமக்கு பாவங்கள் குறைந்து, நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் குறைந்து நல்ல ஒரு மோட்ச நிலைமை நமக்கு ஏற்படும். அதே போல் நம்ம வீட்டிலையும் நம்ம சித்திராவண்ணங்கள் செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு விசேஷம். எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் இது போல் வகையான சித்திராவண்ணங்களை செய்து நம்ம வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் கிடைக்கவும், மென்மேலும் உயரவும், பொன் பொருள் சேரவும், நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 5 வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போக முடிஞ்சால் சித்திரகுப்தனை போய் வழிபாடு செய்யலாம். இல்லை வீட்டிலையே நீங்கள் சித்திரகுப்தனை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கேதுவால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா இந்த சித்திரகுப்தனை நீங்கள் இந்த முக்கியமான நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தோஷங்கள், அந்த கிரக தோஷங்கள் எல்லாம் உங்களுக்கு போய் நல்ல வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். 2வது வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு மிக முக்கியமான நல்ல ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. நீங்கள் குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு இந்த பௌர்ணமி நேரத்தில், பௌர்ணமி வந்தோடனே எல்லாருமே உட்காந்து அந்த பொங்கலை சாப்பிட்டு வர்றது குலதெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு உங்களுக்கு போக முடிஞ்சால் போங்க. இல்லை குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டிலே பொங்கலை வச்சு உங்களோட வழிபாடை நீங்கள் செய்கிறது நல்லது. 3வது வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது 1000 மடங்கு உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுக்குமாங்க. இது கண்டிப்பான ஒரு நம்பிக்கை, இது நடந்தே தீரும். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு எந்த மந்திரம் உங்களால் முடியுதோ சொல்ல முடிஞ்சுதோ அந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். 4வது வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு உங்களால் என்ன அன்னதானம் முடியுதோ, ஒரு எலுமிச்சை சாதமோ, தேங்காய் சாதமோ, இல்லை தயிர் சாதமோ, உங்களால் என்ன அன்னதானம் முடியுதோ அந்த அன்னதானத்தை முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. உங்களோட வாழ்க்கை நல்ல மென்மேலும் உயர்ந்து அன்னத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. 5வது வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நாராயண பூஜை செய்வது மிக மிக சிறப்பு. அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. இல்லைன்னா வீட்டிலே கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாங்க. அதுவும் இந்த முக்கியமான நல்ல நாளில் சத்யநாராயண பூஜையை செய்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதே போல்
ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற அந்த தோஷம் இருந்துச்சுனாக்கா இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சந்திரனையும் சித்திரகுப்தனையும் நம்ம வணங்குறதுனால அந்த தோஷம் வந்து அடியோடு அழியும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் இந்த 5 வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சு உங்களோட வாழ்க்கை மேம்பட கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நினைச்சது போலவே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறி வருகின்ற வருடம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையும். உங்களோட வாழ்க்கை முறை வந்து கண்டிப்பாக மென்மேலும் உயரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக இந்த 5 வழிபாட்டு முறையும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க. உங்கள் தோஷங்கள் வந்து நீக்கப்பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் வந்து சேர்றதுக்கான முக்கியமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள். மறந்துடாதீங்க, மே 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 5 வழிபாட்டு முறையை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டீங்க இருந்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.